ஒடிசா மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா போதைப் பொருளை கடலூர் மாவட்டத்தில் பொட்டலம் போட்டு விற்பனை செய்து வந்த 27 பேர் கும்பலை போலீசார் குண்டோடு தூக்கியுள்ளனர். கஞ்சா மொத்த சப்ளையரான ஒடிசா நபரும் இந்த அதிரடி வேட்டையில் சிக்கியுள்ளார். கும்பல் கொத்தாக சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை பார்த்ததும் 3 பேர் தலைதறிக்க ஓடியுள்ளனர். அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்தால் கஞ்சா பொட்டலம் விற்பனை செய்து வந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று சுளுக்கெடுத்த போலீசாருக்கு அதிர்ச்சி தரும் ஏராளமான தகவல்கள் கிடைத்தன. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மொத்த வியாபாரிதான் இந்த கஞ்சா விற்பனை கும்பலுக்கு கிலோ கணக்கில் கடத்தி வந்து சப்ளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும், இவர்களை போன்று ஏராளமானோருக்கு அவர்தான் கஞ்சா ஹோல்சேல் டீலர் என்பதும் தெரிய வந்தது. ஒரு நெட்வொர்க்கே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்து அதிர்ந்து போன மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் 2 தனிப்படைகள் அமைத்து ஒட்டுமொத்த கஞ்சா வியாபாரிகளையும் பிடிக்க உத்தரவிட்டார். களத்தில் இறங்கிய தனிப்படை போலீசார் முக்கிய இடங்களில் இரவு பகல் என 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். இந்நிலையில் கடலூர் வெளிச்செம்மண்டலம் பகுதியில் இன்று காலை சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு கும்பல் கையில் பைகளுடன் நிற்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த 12 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து அவர்கள் வைத்திருந்த பைகளை சோதனை செய்தனர். அதில் 22 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து பிடிபட்ட 12 பேரையும் போலீசார் புதுநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அவர்களுக்கு ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டம் குலமண்டலா பாத்ரா பகுதியைச் சேர்ந்த லிங்கராஜ் ஸ்வைன் என்பவரின் மகன் பிரதாப் ஸ்வைன் என்பவர் கஞ்சா விற்பனை செய்து வந்தது அம்பலமானது. இந்த கும்பலுக்கு மொத்த சப்ளையராக இருந்து வந்த பிரதாப் ஸ்வைனை பிடிக்க போலீசார் களத்தில் இறங்கினர். இதனிடையே பன்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையிலான போலீசார் சிலம்பிநாதன் பேட்டை அருகே உள்ள முந்திரி தோப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 15 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அந்த கும்பலில் ஒடிசாவைச் சேர்ந்த கஞ்சா சப்ளையர் பிரதாப் ஸ்வைன் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரதாப் ஸ்வைன் உள்ளிட்ட 15 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இந்த அதிரடி வேட்டையில் மொத்தம் 27 கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 42 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த கஞ்சாவின் மதிப்பு 42 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. கஞ்சா சப்ளையர் பிரதாப் ஸ்வைன் ஒடிசாவிலிருந்து 1 கிலோ கஞ்சாவை 3000 ரூபாய்க்கு வாங்கி வந்து தமிழகத்தில் கிலோ 30,000 ரூபாய் என விற்பனை செய்துள்ளார். அவரிடமிருந்து எடை போடும் எந்திரம் மூலம் அளந்து சிறு சிறு பொட்டலங்களாக போடும் உள்ளூர் கஞ்சா வியாபாரிகள் 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைதான அனைவரும் கடலூர் மாவட்டம் முழுவதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தனிப்படையினர் கடந்த 1 வாரமாக எங்கிருந்து எப்படி நெட்வொர்க் அவர்களுடைய தொலைபேசி அதாவது கைபேசியின் மூலம் ஆராய்ந்து இன்றைக்கு அதிகாலை நேற்று இரவு மற்றும் இன்றைக்கு அதிகாலையிலிருந்து 2 இடங்களில் இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ மொத்தம் 42 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இப்போ ஒடிசாவிலேருந்து வரக்கூடிய நெட்வொர்க் அங்கேருந்து சப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் அதாவது பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. இந்த நெட்வொர்க்கையும் கடந்த 1 வாரமாக 2 தனிப்படையினர் ஒர்க் அவுட் பண்ணி பிடித்திருக்காங்க. மேலும் இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயும் இந்த கஞ்சா விற்பனை அதாவது செய்யப்படுகிறதா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. கைதானவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்கள், 17 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள்
கடலூர் மாவட்டத்தில் மட்டும் விற்பனையில் ஈடுபட்டார்களா அல்லது அருகில் உள்ள மாவட்டங்களிலும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.